ஆதார் அட்டை முதல்ல கொண்டு வந்து என்ன சொன்னாங்க, இந்த ஆதார் அட்டை தான் உங்க குடிமகனாக இருப்பதற்கான மொத்த அடையாளம், இதுல வச்சுதான் எல்லாத்தையும் செய்யலாம்னு சொன்னாங்க. அப்புறம் பீகார்ல வந்து தேர்தல் அட்டை சரிபார்க்கக்கூடிய இதே வாக்காளர் அட்டை சரிபார்க்கக்கூடிய விஷயத்துல என்னுடைய ஆதாரமாக நான் ஆதார் அட்டையை கொடுத்தோன்னா ஆதாரம் ஏற்க முடியாதுன்னு சொன்னது இதே அரசாங்கம் தான். இதே பிஜேபி அரசாங்கத்தில இருந்தா இந்த மாதிரியான பதில் தேர்தல் ஆணையத்தின் வழியாக வெளிவருது. அப்ப இந்த தேர்தல் ஆணையர் வந்து பாஜகவால ஆளும் கட்சியினால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தான் இதனோட ஆணையரா இருக்கிறார். அவரே இப்ப என்ன சொல்றாரு, ஆதார் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்கு சார் ஆதார் எடுத்தீங்க? ஆதார் எடுத்தாகணும், ஆதார் செஞ்சாகணும், ஆதார் உயிரே வாழ முடியாது, ஆதார் குடிமகனே கிடையாதுன்னு இந்தியாவுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சாரம் பண்ணானுங்க. இவ்வளவு பிரச்சாரம் பிஜேபி காரன் பண்ணாங்களா இல்லையா? இப்ப நீங்களே வந்து ஆதாரம் கிடையாதுன்னு சொல்றாங்கன்னா அப்ப எதுதான் ஆதாரம் நம்ம கேட்போமா இல்லையா? ஒவ்வொரு முறையும் ஒரு பொய்ய சொல்லுவாங்களா, நாங்க வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் சொல்லி எல்லா பணத்தை ஒழிச்சோம், கருப்பு பணத்தை ஒழிச்சோம் சொல்லி அப்படி பேசினாங்க. எல்லா பிஜேபி காரனும் தொண்டை வட்ட கத்துனாங்க, நரம்பு புடைக்க பேசினாங்க, நாங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம்னு. அப்புறம் காணாம போயிட்டாங்க. இப்ப கருப்பு பணமா இருக்குன்னு சொல்லி அமலாக்கத்துறை எல்லா இடத்துலயும் அனுப்புறானுங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துறாங்க. இவ்வளவு கம்பெனிகள் இழுத்து முடியாச்சு, ஜிஎஸ்டி வச்சு இவ்வளவு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறது இல்ல. அதான் போன வருஷம் பார்த்தா பண்ணுக்கே வந்து ஜாம் வச்சா ஒரு ரேட்டு, ஜாம் வைக்கலாம் ஒரு விலை வச்ச லட்சத்தெல்லாம் எங்களோட பார்த்தோம். இப்ப வந்து எனக்கு மறுபடியும் இதே மாதிரி வந்து நான் தேர்தல் ஆணையத்தின் வழியாக நாங்க எல்லாம் நீக்கிறோம், இதெல்லாம் ஒழிக்கிறோம், போலி வாக்கெல்லாம் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசி செய்யக்கூடிய விஷயத்துல இதே தவறு செஞ்சுட்டு மறுபடியும் வேற வேலைக்கு ஓடிடுவாங்க. இவர்களுடைய வாக்காளர் பட்டியல் லட்சணம் இருக்கு இல்லையா, பிஜேபியோட கெப்பாசிட்டி இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம கேள்வி எழுப்புறோம். இவங்களுக்கு வேலை வாக்கவே தெரியாது. இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்.